எல்லா அனிமிஸுமே ஃபன்காக மட்டும் இல்லை. நம்ம அனிமிஸ் வந்து உங்களோட லைஃபே மாற்றிடும். அந்த ஃபைனல் எபிசோட் முடிஞ்சாலுமே உங்களை அதை பற்றி யோசிக்க வச்சிடும். இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் ஆக்ஷன் அனிமேஷனை தாண்டி ஒரு ரியல் மேஜிக்கை கொடுக்கும். அதுதான் உங்களோட ஹார்ட்டை டச் பண்ணுறது. ஒரு அனிமி உங்களுக்கு ரியலாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு கூல் ஃபைட்ஸ் அண்ட் ட்விஸ்ட் இருந்தால் மட்டும் போதுமா? பட் ஒரு ரியல் ஸ்டோரினா உங்கள் மனசுக்குள்ளே போய் அங்கேயே செட்டில் ஆகணும். இப்போ நான் சொல்ல போகிற 6 அனிமிஸுமே உங்களால் மறக்க முடியாத அண்டர் ரேட்டட் அனிமி ஜர்னிஸ் அண்ட் உங்களோட சோலையும் இது கூடவே கொண்டு போயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வின்லண்ட் சாகா. பிளட் அண்ட் வார்க்கு நடுவில் ஸ்டார்ஃபின் ஒரு பையன் இருக்கான். அவனோட அப்பாவை அவன் கண்ணு முன்னாடியே கொண்டு வருவாங்க அண்ட் அவன் அதுக்கு பழி வாங்கணும்னு நினைப்பான். பட் நீங்க நினைக்கிற மாதிரி இது டைப்பிக்கல் ரிவெஞ்ச் ஆர்க் கிடையாது. வெஞ்சன்ஸ் எப்படி ஒரு சோலை மாத்தும்னு வின்லண்ட் சாகா உங்களுக்கு புரிய வைக்கும். டார்ஃபினோட ஜர்னி கில்லிங்க பத்தினது இல்ல, இயர்ஸ் ஆஃப் ரேஜ் அண்ட் ரிக்ரெட்ஸ்க்கு அப்புறம் எப்படி அவனோட லைஃபை வாழ்ந்தான்றதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ஒன்ஸ் இதை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட லைஃபே மாறிடும். செகண்ட் அப் மேட் இன் அபீஸ். கியூட்டான கிட்ஸ் ஃபேண்டசி வேர்ல்டுன்னு நினைச்சு அப்படியே விட்டுறாதீங்க. அபீஸ் ஒரு லிவிங் ஹெல். அழகா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அந்த பியூட்டிக்கு கீழே ஒரு ப்ரூட்டல் ட்ரூத் இருக்கு. ஸ்டோரி போக போக மோர் ட்விஸ்டட், மோர் டேஞ்சரஸ் அண்ட் மோர் சோல் பிரேக்கிங்கா இருக்கும். ஸ்டார்டிங்ல வாவ்னு பாப்பீங்க, பட் எண்டுக்கு அப்புறம் ஹோ காட்னு வருத்தமோ படுவீங்க. இந்த அனிமே பார்க்கும்போது ஐஸை க்ளோஸ் பண்ண நினைச்சாலும் பாக்குறத நிறுத்த மாட்டீங்க. அந்த அளவுக்கு சைக்கலாஜிக்கல் ஹாரரான ஒரு டிராமா தான் இந்த அனிமி. தேர்ட் அப் எரேஸ்டு. உங்களோட சைல்ட்ஹுட்க்கு திரும்ப போய் ஒரு மர்டரை ஸ்டாப் பண்ண சான்ஸ் கிடைச்சா நீங்க பண்ணுவீங்களா? சாட்டரோ ஃபுஜினோமா கிட்ட அந்த சான்ஸ் கிடைக்குது, ஆனா இது ஒரு நார்மல் மிஸ்ட்ரி சால்விங் இல்ல, இது ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிற ஒரு ஃபீலிங். அனிமேஷன்ல சைலன்ஸ், கலர்ல sadness and ஸ்டோரியில பெயின். ஹீரோஸ்ட் ரொம்பவே ஆழமான ஒரு கதை. ஃபோர்த் 91 days. ஃபிளாஷி ஃபைட்ஸ், சூப்பர் பவர்ஸ்னு எதுவுமே கிடையாது. இது ஜஸ்ட் ரா ரிவெஞ்ச். அவளியோட சைல்ட்ஹுட் அப்ப மாஃபியா அவனோட ஃபுல் ஃபேமிலியுமே கொண்டு வருவாங்க. சோ அதுக்கு பழி வாங்க அவன் திரும்ப வந்தான். பட் அவங்கிட்ட எமோஷன்ஸ் மிஸ்ன்னு எதுவுமே இல்ல, ஜஸ்ட் கோல்டு பிளான் மட்டும் தான் இருந்தது. ஆனா டெத் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக அவன் ரியலாவே ஹியூமனானு நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஈவன் எண்டுக்கு அப்புறமும் இதெல்லாம் பண்ணது வேர்த்தானு கேள்வியுமே வரும். அண்ட் இன்னொரு விஷயம், 91 days உங்களுக்கு ஆன்சர் கொடுக்காது, ஜஸ்ட் ஒரு பெரிய கல்ல உங்க மனசுல வச்சுட்டு போயிடும். அண்ட் எனக்குமே இந்த ஸ்டோரி 2 days-ஆ ஹார்ட்லயே ஓடிட்டு இருந்தது. ஃபிஃப்த் அப் சைலண்ட் வாய்ஸ். ஷோயோ ஒரு டெஃபான பொண்ணை புள்ளி பண்ணான், ஆனா இப்ப அவன் தனியா சைலன்ஸ்ல அழுதுட்டு இருக்கான். ஷோயோட பாத் ரிடம்ஷன் கிடையாது, அது ரியல் கில்ட் அண்ட் ரியல் ஹீலிங். தென் ஷோக்கோட சைலன்ஸ்ல ஸ்ட்ரென்த் இருக்கு, ஆனா ஷோயோட சைலன்ஸ்ல ரிக்ரெட் மட்டும் தான் இருக்கு. இதுல வில்லன் ஹீரோன்னு யாருமே கிடையாது, ஜஸ்ட் 2 broken peoples எப்படி பெட்டர் ஆனாங்கன்னு இந்த கதை சொல்லும். இதுல வர ஒரு ஸ்மைலுமே உங்க மனசை ஒட்ட வச்சிரும். இது ஜஸ்ட் ஸ்டோரி மட்டும் இல்ல, இது ஒரு ரியல் ஹார்ட். இனி சைலண்ட் வாய்ஸ் ஃபேன்ஸ் கமெண்ட்ல ஹார்ட்டை போட்டுருங்க. குயிக்கா ஒரு சின்ன கேள்வி, நீங்க எப்பயாச்சும் அனிமே பார்க்கும்போது அழுதுருக்கீங்களா? இல்லனா அதோட கிரெடிட்ஸ் முடிஞ்சோம் அந்த ஸ்கிரீனை பார்த்து ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்படின்னா இந்த கண்டென்ட் உங்களுக்காக தான். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை டேப் பண்ணி அனிமி லோர் வேர்ல்ட் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம ஸ்டோரிஸை பார்க்க மட்டும் இல்லாம ஃபீலுமே பண்ணுவோம். நவ் பேக் டு தி லிஸ்ட். ஃபைனலா ரேங்கிங் ஆஃப் கிங். போஜியால பேசவோ கேட்கவோ முடியாம இருந்தாலும் அவங்கிட்ட ரியல் பிரேவ் ஹார்ட் இருக்கு. எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாலும் நம்மளுக்கு அவனை பார்க்கும்போது ஸ்ட்ரென்த்தனா இருக்கும். எந்த அளவுக்கு பிட்ரேயல்ஸ், ஹார்ட் பிரேக்ஸ் வந்தாலுமே அவன் ஸ்டில் ஸ்மைலோட பிலீவ் பண்ணிட்டு தான் இருப்பான். ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ் ஃபேண்டசி மாதிரி இருக்கும், ஆனா இதோட எமோஷன்ஸ் 100% ரியாலிட்டி. போஜியோட ஜர்னி உங்களோட ஹார்ட்டை பிரேக் பண்ணும், பட் இதோட ஸ்டோரி உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இந்த 6 அனிமேஸ் பத்தி ஒரு விஷயம் கிளியரா இருக்கும். இதுல ஜஸ்ட் என்ன நடக்குதுன்னு மட்டும் இல்லாம அதுக்கான மீனிங் என்னன்னு கிளியரா சொல்லிருப்பாங்க. இதுல கேரக்டர்ஸ் பிரீத் பண்ணுவாங்க, பெயினை அக்செப்ட் பண்ணுவாங்க, எமோஷன்ஸையும் கிரவுண்டடா எடுத்துப்பாங்க. வெதர் அது ட்ராமாவான மேட் இன் அபிஸா இருந்தாலும், ரெடெம்ப்ஷனான சைலண்ட் வாய்ஸா இருந்தாலும், ஆர் சைலண்ட் ஸ்ட்ரென்த்தான போஜியா இருந்தாலும் சரி, அனிமி நம்ம நினைக்கிறத விட ஆழமான ஒண்ணுன்னு சொல்ல இது எல்லாமே ப்ரூஃப். நீங்க இதை பார்க்க மட்டும் மாட்டீங்க, உங்களுக்குள்ளவே ஞாபகம் வச்சுப்பீங்க. சோ உங்களுக்கு சோலை பிடிக்க வைக்கிற மாதிரி ஸ்டோரி வேணும்னா இந்த 6 அனிமிஸுமே ஆரம்பிக்கலாம். இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஷோஸ் ஜஸ்ட் பார்க்க வேண்டியது மட்டும் இல்ல, உங்க லைஃப்லயே ஒரு மார்க் வர வைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். எந்த அனிமி உங்களோட ஹார்ட்டை ப்ரோக் பண்ணிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் கொடுங்க, நாங்களும் ஃபீல் பண்ண ரெடியா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் ரிமெம்பர் ஒன் திங், அனிமி லோர் வேர்ல்ட்ல அனிமியை பார்க்க மட்டும் மாட்டோம், நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம்.